Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து லேப்டாப்பில் எப்படி கூகுள் க்ரோமை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்ககிட்ட ஒன்று இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும், இல்லை ஓஎஸ் போடும் போதே கூகுள் க்ரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் எதனா ஒன்று இருக்கும். ஸோ என்கிட்ட ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஃபார் விண்டோஸ் 10 கொடுக்கலாம், இல்லை பிசி கொடுக்கலாம், எது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ வந்தவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்ஸ்டாலரும் இருக்கும், ஆஃப்லைன் இன்ஸ்டாலரும் இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது வந்து ஆன்லைன் இன்ஸ்டாலர். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட டவுன்லோட்ஸில். ஸோ க்ரோம் 64 பிட் இருக்குல்ல, இதுதான் அது. ஸோ இதை நான் இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணுறேன். எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன் இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு. ஏன் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம எல்லா ஃபியூச்சர்ஸுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரத்தில் இது லோட் ஆகும். இந்த க்ரோமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு. இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்ஸ்டாலிங் காட்டுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிடும், முடிய போகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. க்ரோம் வெல்கம் டு க்ரோம் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகுது. நமக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு க்ரோம் ஷார்ட்கட்டுமே க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படின்னாவே நமக்கு க்ரோம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணி வெல்கம் பேஜ் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இல்லாதனால இது லோட் ஆகலை. ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சு. பட் இன்டர்நெட் கனெக்டில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம யூடியூப் சேனல் வந்துடுச்சு. இதான் நம்ம யூடியூப் சேனல். இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் யாருன்னா இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏன்னா வீடியோஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சேனலோட URL. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்ரோம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா சேனல் அப்டேட்ஸ் பற்றி வீடியோஸ், காலி லினக்ஸ் பற்றி, விஷுவல் ஸ்டுடியோ கோடு, எப்படி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுலாம் இந்த இதில் லினக்ஸ் பற்றி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வேறு எதுனா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல, இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எதனா புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் அதை போட ட்ரை பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நம்ம இதுக்குள்ளே நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது.